கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க ரப்பர் விவசாயம் தான் நடக்குது. ஆனா அதுக்கு போட்டியா இப்ப ஜாதிக்காய், அவகேடோ, மிளகு போன்ற மாற்று விவசாயம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம், ஒரு ரப்பர் மரத்துல இருந்து 30 வருஷத்துக்கு தான் ஈல்டு எடுக்க முடியும். மறுபடியும் அதை வெட்டிட்டு திரும்ப நடவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் காத்திருந்து தான் அடுத்த ஈல்டே எடுக்க முடியும். ஆனா ஜாதிக்காய் மரத்திலிருந்து 500 வருஷத்துக்கு மேல, அவகேடோ மரத்திலிருந்து 100 வருஷத்துக்கு மேல அறுவடை எடுக்க முடியும். ஒரு தடவை நட்டுட்டா தொடர் வருமானம் தான். ஜாதிக்காய், அவகேடோலாம் யார் வேணாலும் ஈஸியா அறுவடை பண்ணிடலாம். ஆனா ரப்பர் மரத்திலிருந்து அறுவடை பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸ்கில்டு லேபர்ஸ் தேவை. ஸோ வேலையாட்கள் பற்றாக்குறை, சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், அதனால லாபம் கம்மின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த காரணங்களால ரப்பர் விவசாயத்துல ஏக்கருக்கு 50,000 தான் லாபமே எடுக்க முடியும். ஆனா ஜாதிக்காய், அவகேடோல ரப்பரை விட 10 மடங்கு லாபம் எடுக்க முடியும். ஜாதி பத்திரியை பிரியாணி, கரம் மசாலான்னு எல்லா மசாலாலையும் யூஸ் பண்றாங்க. ஜாதி காய வச்சு ஒயின், ஜாம், ஜூஸ்னு பல ப்ராடக்ட்ஸ்களை உருவாக்குறாங்க. அவகேடோவை எடுத்துட்டிங்கன்னா இயற்கையான கொழுப்பு சத்து இருக்கிற ஒரே பழம் அவகேடோ தான். ஸோ இந்த ரெண்டுக்கும் மெடிசின், காஸ்மெட்டிக், ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு உலகம் முழுக்க டிமாண்ட் அதிகம். இப்படி பல நன்மைகள் இருக்கிறதுனால கன்னியாகுமரியை சேர்ந்த விவசாயிகளே ஜாதிக்காய், அவகேடோ, மிளகு போன்ற மாற்று விவசாயத்துக்கு மாறிட்டோம்னு சொல்றாங்க. சமவெளியில பெப்பர், கோகோ, ஜாதிக்காய் இதுகள்லாம் நிச்சயமா வரும். நான் அனுபவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சராசரியாக ஒரு மரத்தில் 10 கிலோ நல்ல மிளகு, பச்சை நல்ல மிளகு கிடைக்கும். நல்ல மிளகு குறைந்தது கிலோ 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். செலவுகள் குறைவு, பராமரிப்பு குறைவு, தண்ணீர் வாரத்துக்கு ஒரு தடவை விட்டால் போதும். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் ஐயா ஒரு மரத்திலிருந்து 1 டன் அவகேடோவை அறுவடை பண்ணியிருக்காரு. ஏக்கருக்கு 7 லட்சம் சம்பாதிக்கிறாரு. விருதுநகரை விட வறட்சியான மகாராஷ்டிராவை சேர்ந்த பீட் மாவட்டத்தில் 300 அவகேடோ மரத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் சாதிச்சிருக்காரு பரமேஸ்வர் அப்படின்ற விவசாயி. இந்த விவசாயிகளே சொல்றாங்க, தென்னையை விட ஜாதிக்காய் அவகேடோவில் 10 மடங்கு லாபம் எடுக்க முடியும்னு. இந்த அவகேடோ, ஜாதிக்காயை உங்க நிலத்தில் சம வெளியில் நட்டு வளர்த்து மதிப்பு கூட்டி மார்க்கெட்டிங் பண்ற வரைக்கும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அவகேடோ, ஜாதிக்காயில் பல லட்சம் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் ஜூன் 22ஆம் தேதி ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்துகிற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்துக்கு வராங்க. முன்பதிவுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.